காரியங்களுக்கு, நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய காரியங்களுக்கெல்லாம் ஆல்நெட் ப்ரேயர் வந்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஏற்கனவே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரியாக இருக்கிறது என்னது? நமக்கு எதிரியாக ஒரு காரியம் இருக்குன்னா அது எதாக இருக்கும்? சொல்லுங்கம்மா. ஆமாம், நமக்கு எதிரி யாருன்னா யாரு? பிசாசு. நமக்கு எதிரியாக இருக்கிறது யாரு? ஆமாம், நமக்கு எதிரியாக இருக்கிறதே யாருன்னா பிசாசு தான். எந்த காரியத்தை எடுத்தாலும் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்றான், ஆவிக்குரியவனா ஒருத்தன் மாறிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுடைய காரியங்களை அத்தனையும் தோல்வியாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய எய்மேவும். யாருடைய எய்மே? பிசாசனுடைய எய்மே. என்னன்னா அவன் தான் பிசாசானவன். அவன் என்ன செய்வான்? அவங்களுக்கு எதிரியாக மாறுவான். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 பேதுரு 5:8 வாசிங்களேன். அவன் எப்படி திரியிறான்னு பார்ப்போம். விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமா, பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. ஏன் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கம்மா? எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 140 800 கோடி. நம்ம இந்தியாவில் மட்டும் 146. அப்போ உலகம் முழுசு எத்தனை கோடி? 800 ஆமாம் கோடி பிள்ளை இருக்காங்க. அப்போ வேத வசனம் சொல்லுது எவனை விழுங்கலாமோ என்று. எப்படி தெரியறானா? கெட்சிக்கிற சிங்கம் போல. இப்போ ஒரு காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் பசியாக இருந்துச்சுன்னா அது எப்படி தெரியும்? கத்திக்கிட்டே தான் தெரியும். எதனாச்சும் அதுக்கு இற கிடைக்கும் தட்டிக்கு என்ன செய்யும்? அப்படியே கோவமாக உரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி 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 வரும். அதுக்கிட்டே ஆண்டவர் ஒப்பனையாக சொல்லிருக்கிறாரு, அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வருவான். அப்படி வரும்போது இதில் மெயினாக அவன் கண் வைக்கிறது யாருன்னு சொன்னால் விசுவாச மக்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் அவன் என்ன செய்வான்? விரோதியாக எழும்புவான். அவங்களை எப்படியாவது ஆவிக்குரிய ஜீவித்திலிருந்து விழுக்காத்தட்டணும், அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி ஒருத்தர் இயேசுவின் நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே ஒருத்தர் வர்றான்னு சொன்னால் அவனுக்கு முதல் எதிரி யாரு? பிசாசு. அவன் என்ன செய்வான்? முதலாவது என்ன செய்வான்? எதிரியா நிற்பான். எப்படியாச்சும் அவனை விழுங்கிடணும், எந்த வழியிலாச்சும் விழுங்கிடணும். எப்படி விழுங்க முடியும்? அவனுக்கு பல்லெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சிலுவையில் என்னஞ்சாரு? பல்லெல்லாம் அடிச்சு உடச்சி எல்லாம் முடிங்கிட்டாரு, தலையை நசுக்கிட்டாரு. ஆனாலும் அவனை திங்கலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கு, விழுங்கலாம். ஏன்னா அவனுக்கு பல்லு கிடையாது. அப்போ அவன் முழுங்குறதுக்கு பார்க்குறான். அப்போ என்னத்தை கொண்டு முழுங்குவான்? எப்படியாச்சும் ஒரு பணப்பிரச்சனையை கொடுப்பான். கொடுத்து என்ன செய்வான்? அவங்கள அப்படியே செபிக்க விடாதபடி சோர்வை கொடுத்துருவான். ஒரு வியாதியை கொடுத்து என்ன செஞ்சிருவான்? அவங்கள என்ன செய்வான்? அந்த வியாதியில் அவங்கள சோற பண்ணிடுவான். இல்லை ஒரு வேலை இல்லாமல் ஆக்கிடுவான், இல்லைன்னா பணம் இல்லாமல் ஆக்கிடுவான், இல்லை ஒரு வறுமையை கொடுப்பான், ஒரு பற்றாக்குறையை கொடுப்பான். அவங்க எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை அவங்களால செய்ய முடியாது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ உண்மையாக இருப்பீர். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, துக்கப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிசாசனம் உங்களுக்கு எதிரியாக இருக்கான்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் நீ செழிப்பாக இருக்கே, நல்லா இருக்கேன்னு சொன்னால் பிசாசு உங்கள்கிட்ட வரல, நீங்கள் ஆவிக்குரிய பிரியவங்கள இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறான்னு சொன்னால் எதிரி ஓல ஒரு காரியம் நடக்குதுன்னா உனக்கு நீ என்னது? நீ உண்மையான ஒரு விசுவாசி, நீ உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளை அப்படிங்கிறத நம்ம எடை போட்டுக்கிறலாம். சரி, அப்போ ஒரு ஒரு மனுஷனுக்கு எதிரி யாரு? ஆமாம், பிசாசானவன். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு காரியத்தை பார்ப்போம். அவன் என்ன செய்வான்? அந்த பிசாசானவன் எதிரியாக இருக்கிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேதுரு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? இரண்டாவது அவன் நமக்கு என்ன செய்வான்? பிரியமானவர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. ஆமேன், போதும், விலகி. அப்ப ரெண்டாவது என்ன செய்வான்? அவன் எதிரியா இருக்கிறான். அவன் எங்க தாக்குவான்? எதை தாக்குவான்? அவன் எதிரியா இருக்கிறான். ஒரு எதிரி வர்றான். அவன் வர்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாட்டில் யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதிரி வர்றான்னா அவனுக்கு ஒரு குறிக்கோள் வச்சுருப்பாங்க, அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அவங்கள எதாச்சும் போய் நீ தாக்கணும், அவங்க கீழே விழுகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு என்ன செய்வாங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ என்ன செய்ய போலீஸ் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு எதிரி அவன் தன் கையில் இருக்கவன் தப்பிச்சு ஓடுறான்னு சொன்னால் அவனை எதை சொல்ல காலை சுடுவான். இல்லை, அவன் ஓடாத அளவுக்கு விழுகிறதுக்கு என்ன செய்வான்? காலை சுடுவான்.
அதே மாதிரி ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு, மற்ற யுத்தத்துக்கு வர்றவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? எது மெயினோ அதை என்ன செய்வாங்க? தாக்குவாங்க. அதை தாக்குனதுக்கு பிறகு அவங்கள்ட்ட இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க? கொள்ளையிடுவாங்க. இல்லை அவங்கள சுதந்திரிச்சுக்குவாங்களோ அடிமையாக்கிக்கிடுவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க? சிரசேதம் பண்ணுவாங்க, கூட்டுட்டு போயிடுவாங்க, சிறையில் அடைப்பாங்க. நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அந்த குறி வைக்கிற காரியம் என்ன? அவன் என்ன குறி வைப்பான்? எதிரியாக இருக்கிற பிசாசவன் இப்போ நம்மகிட்ட வர்றான். ஆவிக்குரிய ஜீவியமாகிய நம்முடைய பிள்ளைங்க, பரிசுத்தமாக வாழ்கிற பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றான். நம்மளை எதை தாக்குவான்? அதுதான் முக்கியம். அப்போ நம்மளை தாக்குறது என்ன செய்வான்? ஆத்மாவை தாக்குவான். என்ன செய்வான்? ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்வான். ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்வான். இந்த ஆத்மாக்குள்ள போர் செஞ்சுட்டா எல்லாமே நமக்கு சோர்வாயிரும். இதான் மாம்சம்லாம் அப்புறவு. ஆத்மாவத்தை என்ன செய்வான்? குறி வைப்பான். முதல்ல தாக்குறது, அவனுடைய தாக்குதல் எங்கே இருக்கும்? ஆத்மாவுக்கு விரோதமாக இருக்கும். என்ன ஆத்மாவுக்கு விரோதமாக அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் பாருங்களேன். அவன் என்ன செய்கிறான்? முதல்ல என்ன செய்வான்? சோம்பலை கொடுப்பான். முதல்ல என்ன செய்வான் தெரியுமா? ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சோம்பலான ஒரு காரியத்தை என்ன செய்வான்? கொடுப்பான். அது பார்த்து வாசிங்க. தீத்து 1:12 வாசிங்க. தீத்து 1:12 வாசிங்க. அவன் என்னென்ன காரியத்தை செய்வான்? ஒரு ஆத்மாவை தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான். ஆமா, அவங்க என்னமா? சோம்பனானவங்க, சோம்பேறிகள். அப்போ முதல்ல ஒரு ஆத்மாவை அவன் முன்னேற விடாதவளுக்கு, உற்சாகமா இருக்க விடாதுக்கு முதல்ல என்ன பண்றான்? ஆமா, ஒரு சோம்பலை கொடுக்குறான், ஒரு சோம்பேறித்தனத்தை கொடுக்குறான். முதல்ல அவன் ஆத்மாவை தாக்குறது எதுன்னு தெரியுமா? சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தில் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? தாக்குவான் ஆத்மாவை. அடுத்து என்ன செய்யும் தெரியுமா? அந்த ஆத்மாக்குள்ள இன்னொரு காரியத்தை கொண்டு நிறைய இருக்குது. உங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ச்சியாக வந்தீங்கன்னா அவன் என்னென்னத்தை தாக்குவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். 100கணக்காக இருக்குது. சரியா? ரெண்டாவது என்ன செய்யனா? பேராசையை கொண்டு வருவான். என்ன செய்வான்? ஆமாம், பேராசையை கொண்டு வருவான்னு சொன்னால் அது என்ன சொல்கிறதுனா, அவனு பேராசைன்னா நமக்கு முடியாது, நமக்கு திராணி இல்லை, நமக்கு தகுதி இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படி இல்லாத தகுதி இல்லாத ஒரு காரியத்தை ஆசை காட்டி என்ன செய்வான்? அதை வாங்கணும். ஒன்று வேணாம், ஒரு ஃப்ரிட்ஜு இப்போ புதுசாக ஒன்று போட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மிக்சியோ ஒரு கிரைண்டரோ ஒரு புது மாடலில் நல்லா போட்டிருக்கான், பார்க்க அழகாக இருக்குது அப்படின்னா, ஆனால் நமக்கு அதை வாங்கிறதுக்கு தகுதி இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆசை என்ன செய்யும்? அது எப்படியாச்சும் வாங்கிடணும். அப்போ என்ன செய்யணும்? ஒரு கடை வாங்கணும், இல்லைன்னா ஒரு வட்டிக்கு வாங்கணும், இல்லை வீட்டில் சண்டை போடணும், இல்லை புருஷன்கிட்ட கேட்கணும், இல்லை பிள்ளைகிட்ட கேட்கணும். அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, எனக்கு அது வேணும். அவங்க வீட்லாம் அது இருக்குது. எவ்வளோ ஈஸியாக இருக்குது தெரியுமா? எவ்வளோ வேலை முடிஞ்சிரு தெரியுமா? எவ்வளோ பொருள் வைக்கலாம் தெரியுமா? அப்படி ஒரு பேராசையை என்ன செய்வான்? இந்த ஆத்துமாக்குள்ள என்ன செய்வான்? கொடுப்பான். பேராசை. பேராசை அவன் என்ன செய்வான்? அந்த ஆத்துமாக்குள்ள கொடுக்கறது இன்னொரு காரியம் என்ன செய்யறான்? பேராசையை கொடுக்குறான். அப்போ அந்த பேராசை என்ன செய்யும்? நம்ம ஆத்துமாக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஆசை வந்தோடனே என்ன செய்யும்? ஒரு காரியத்துக்கு மட்டும் இல்லை, அப்படியே தொடர்ச்சியாக ஒன்றொன்னா அடுத்தடுத்து வரும். அது ஒரு பேராசை அப்படின்னு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம் அப்படின்னு விடுறதுக்கெல்லாம் இல்லை. அடுத்து என்ன செய்யும்? ஒரு புடவை வாங்கணும். இப்போ ஒரு மாடலில் வந்திருக்கு ஒரு புடவை, அதை கண்டிப்பாக அந்த வட்டம் நான் என்ன செய்யணும்? வாங்கிடணும். இல்லை ஒரு சேர் வந்திருக்கு, அந்த மாதிரி சேர் நான் வாங்க போகிறேன். இந்த சோபா வந்திருக்கு, அது மாதிரி நான் வாங்க போகிறேன். நிறைய காரியங்களை சொல்ல முடியும். நிறைய இப்போ எடுத்துக்கோங்கம்மா, செல் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக ஒரு செல்லு பைக்கில் வச்சுட்டு போகிறது இல்லை, இன்றைக்கி அது என்ன செய்ய? அது ஒரு பேஷன் ஆயிடுச்சு. கையில் தான், யார் கையில் என்ன இருக்குதோ இல்லையோ, செல்லு இல்லாமல் ஒரு மனுஷனை பார்க்க முடியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிற நம்மளுடைய கையிலேயே பைபிள் இருக்கா? ஆனால் செல்லு இருக்கும். ஏன்னா இவங்க விஐபி, நம்மளாம் விஐபி. ரங்கசாமி காட்டிலும் மோடியை காட்டிலும் நமக்கு தான் என்ன செய்யறது? ஃபோன் முக்கியமானது வருது. அதனால என்ன இருக்கோ ஏது இருக்கோ, ஆனால் செல்லு இருக்கும். இதெல்லாம் என்னது? ஒரு ஆசை. அதுக்கு ஒரு அடிமை ஆகிட்டோம். நம்ம அடிமை ஆக்கி விட்டுட்டான் பிசாசு. அது மட்டும் இல்லை, ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த வச்சிருக்கிற செல்லை போட்டுட்டு வேறு செல்லு வாங்கணும். இப்போ வந்திருக்க புது மாடல் வாங்கணும், அந்த கலரில் வாங்கணும், இந்த கலரில் வாங்கணும், நான் எடுத்துகிட்டு போனால் எல்லாரும் பார்க்கணும். வருதில்ல? இதெல்லாம் ஆசை தானே? இதெல்லாம் பேராசை. இந்த பேராசை என்ன செய்வான்? இந்த ஆத்மாக்குள்ள என்ன செய்வான்? கொண்டு வருவான். அவன் கொண்டு வருவான். பேராசையை கொண்டு வந்து நம்மளை என்ன செய்வான்? ஆண்டோட சமூகத்துக்கு போக விடாதபடிக்கு நம்மளை தடை பண்ணிடுவான். சரியா? பேராசை.
அடுத்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய உறவை மறந்து போக செய்யும். இந்த மாதிரி காரியங்கள்லாம் நமக்குள்ள வரும்போது தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை என்ன செய்யுமா? மறந்து போக பண்ணும். தேவனுடைய உறவை மறந்து போக பண்ணும். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். தேவ உறவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள்ளே தடை வருதுன்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்களேன். நான் சொல்கிறது 2-3 காரியங்கள் தான் சொல்கிறேன். இதே என்ன செய்யுமா? தேவ உறவை என்ன செய்யுமா? முறித்து போடுமா. அந்த உறவுக்குள்ளே போக விடாதான். கடமைக்கு சர்ச்சுக்கு வருவோம், கடமைக்கு பைபிளை தூக்கிட்டு வருவோம், கடமைக்கு என்ன செய்வோம்? ஏதோ குடும்ப செவத்தில் உட்காரணும் அப்படின்னு உட்காருவோம். எத்தனை குடும்பத்தில் உங்களோட குடும்ப செவம் நடக்குதுன்னு எனக்கெல்லாம் தெரியல. குடும்ப செவம் நடக்கணும். அந்த குடும்ப செவத்தில் ஐக்கியமாக உட்காந்து ஒரு மனதோடு பாட்டு பாடி வசனம் வாசித்து நேர்முழங்காலிருந்து ஜோமணி இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புகிறபடி தேவ உறவை என்ன செய்யுமா? செய்ய விடாதபடிக்கு கட் பண்ணும். என்னது? இந்த ஆத்மாவை தாக்குகிறதான அந்த ஆயுதம். சரியா? அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவ உறவை கட் பண்ணுறதில்ல, ஜெப வாஞ்சையை எடுத்து போடுமா. அப்புறம் உங்க உறவே இல்லங்கும் போது எப்படி வாஞ்ச வரும்? என்ன பண்ணும்? ஜெப வாஞ்சியை சுத்தமாக எடுத்து போட்டுருமா. என்ன ஜெபம் பண்ணோம்? என்ன ஜெபம் பண்ணுறது? நான் பண்ணி பண்ணி என்ன நடக்குது? எப்பயும் சண்டை தான், எப்பயும் சமாதானம் இல்லை தான், எப்பயும் பிரச்சனை தான், எப்பயும் நடக்குது. என்னென்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது? என்ன செய்யும்? ஜெப வாஞ்சையை எடுத்து போடும். ஜெப வாஞ்சையை எடுத்து போடும். அவன் தாக்குறதான 2வது ஆயுதம் என்னது? ஆத்மாவை தாக்குவான். அந்த ஆத்மா இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் செய்யும். சரியா? இதெல்லாம் செய்யும். அடுத்து என்ன செய்யும் தெரியுமா? ஜெப வாழ்க்கை எடுத்து போடுவான். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான காரியம், பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் திரும்பி பார்க்க பண்ணும். என்ன பண்ணுமா? ஆமாம், அவன் ஆத்மா தாக்கணுன்னேவும் விட்டுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? ஏற்கனவே விட்டுட்டு வந்திருப்போம். பழைய காரியங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்போம். இனிமேல் என்ன செய்ய மாட்டேன்? டிவி பார்க்க மாட்டேன், செல்லு பார்க்க மாட்டேன், டிவியை பார்க்க மாட்டேன், செல்லை பார்க்கணும். அது சும்மா இருந்தால் கூட பார்க்கலாம். அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? சினிமா, சீரியலு, அப்புறம் என்ன விளம்பரங்கள், அப்புறம் என்ன இருக்குது, என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம். ஆனால் இப்போ என்ன செய்யும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை எட்டி பார்க்கறதுக்கு உன் ஆத்மா ஆசைப்படும். பழைய பாவங்களை, என்னென்ன பாவங்களை விட்டு வந்தோமோ அந்த உறவெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு இந்த ஆத்மா என்ன செய்யும்? இடம் கொடுக்கும். ஆத்மா என்ன செய்யும்? இடம் கொடுக்கும். அதுக்கு நம்ம இந்த ஆத்மா என்ன செய்யுது? இந்த ஆத்மாவை அவன் தாக்குவான். பழைய காரியங்கள் என்ன? மற்றவங்க தேர் திருவிழா, அப்புறம் என்ன கல்யாண காது குத்து, அங்கே நடக்கிறதான மஞ்சள் நீராது, என்னென்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு சொல்லி விட்டுட்டு வந்தோமோ அத்தனை காரியத்தையும் மறுபடியும் செய்வதற்கு இந்த ஆத்மா என்ன செய்யும்? இடம் கொடுக்கும். தேவ உறவை இது பண்ணும், செவ வாழ்க்கையை முறிச்சு போடும், தேவ ஒழுங்கு கெடுக்கும். இப்படி பழைய பாவங்களை திரும்பி பார்க்க பண்ணும், செய்ய வைக்கும். அதனால தான் ஆண்டவர் வசனத்தை போட்டிருக்கிறாரு, நாய் கக்கினதை திரும்ப தின்ன திரும்புமா போல. நாய் மட்டும்தான் அந்த மாதிரி அந்த காரியத்தை செய்யுமா. அதுக்குத்தான் நாயை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நாய் கக்கினதை என்ன செய்யுமா? திங்கிறதுக்கு மறுபடியும் திரும்பி பார்க்குமா. அது என்ன நம்மதையும் கக்கி வச்சோமா இல்லை வேற எதுன்னு அதுமா பொருளா அப்படின்னு கூட அது தெரியாதான். அந்த மாதிரி நம்ம கக்கிட்டு வந்ததை, நம்ம விட்டுட்டு வந்ததை, நம்ம என்னென்னத்தை வேணான்னு சொல்லிட்டு வந்ததை என்ன செய்வோம்? நம்ம என்ன செய்வோம்? திரும்பி பார்ப்போம், திரும்பி அதுக்கு போவோம். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க அந்த காரியத்தெல்லாம். அப்பப்போ போய் எட்டி எட்டி பார்த்து வருவோம். இது இப்படி இருந்துச்சுன்னா பிசாசு உங்களை விட்டு போகவே மாட்டான், உங்கள்கிட்ட தான் குடிக்கொண்டிருப்பான். சரியா? அப்போ முதலாவது என்னத்தை தாக்குவான்? அவன் எதிரியான வந்து நிற்பான், நமக்கு நம்மளை விழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன செய்வான்? முதல்ல தாக்குறது உன் ஆத்மாவை தாக்குவான். நிறைய காரியங்கள் இருக்குது. அடுத்த வாரம் இருந்தானா நான் அடுத்து எந்தெந்த பகுதியை தாக்குவான் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ இந்த 5 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பழைய காரியங்கள், சோம்பலை கொண்டு வருவான், பேராசையை கொண்டு வருவான், தேவ உறவை மறக்க பண்ணுவான், ஜெப வாஞ்சையை எடுத்து போட்டுருவான், பழைய பாவங்களை என்ன செய்வான்? மீண்டும் நினைக்க பண்ணுவான். சரியா? மீண்டும் என்ன செய்வான்? நினைக்க பண்ணுவான். சரி, அப்போ அவனை எதிர்க்க நாம் என்ன ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தணும்? அவன் பயன்படுத்துகிறான் இல்லை, அவன் பயன்படுத்துகிறான். எவனை வேணுங்களான்னு சொல்லிட்டு வர்றான், முழுங்கிறதுக்கு வர்றான், அவன் வாயை திறந்துக்கிட்டு வர்றான். அது மாத்திரமில்ல, அவன் ஆயுதம் என்னன்னா நம்ம இருதயத்தை தாக்குறான், நம்ம ஆத்மாவை தாக்குறான். சரியா? நிறைய காரியங்களை தாக்குறான். அதில் ஒரு 5 காரியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? வெறும் செவம் மாத்திரம் போதாது. ஜெபம் பண்ணுறோம் தானே, ஜெபம் பண்ணலையா? தினம் ஜெபம் பண்ணுறோம்மா, தினம் ஜெபம் பண்ணுறோம்.
காலையில் ஜெபம் பண்ணுறீங்க, சாயந்தரம் ஜெபம் பண்ணுறீங்க, மத்தியானம் ஜெபம் பண்ணுறீங்க, ஒரு சில கிடைக்கிற நேரம்லாம் ஜெபம் பண்ணுறீங்க. எத்தனையோ காரியங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஜெபம் பண்ணுறீங்க. நம்ம என்ன செய்யணும்? எழுதிக்கங்க. நம்ம என்ன செய்யணும்? அவன் வந்து என்னென்ன செய்வோம். அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 5:8 வாஸ்தவம்னா நிறைய காரியங்களை சொல்லியிருக்குது. 1 பேதுரு இல்லை இருங்க சார், அந்த முழுசு வாசிக்கணும். அந்த ஆயுதங்களை ஃபுல்லாக வாசிமா. 1 பேதுரு 5:5 அதிகாரம் 4லேருந்து வாசிக்கிறதா 8 வரைக்கும் வாசிங்க. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். இல்லம்மா, சர்வாதாய வர்க்கங்களை தரித்துக் கொள்கிறது. அது எதுல வருது? எபேசியரா? எபேசியர் 6:15 வருது. 5 வரும் பாரு. வாசிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. என்ன செய்யணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமா, தேவனுடைய ஆயுதங்களை என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை இப்ப நீங்க என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அந்த பிசாசை துரத்தணும். அவன் உங்கள்கிட்ட வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் சத்தியம் என்னும் கச்சை என்ன செய்யணும்? எப்பயும் என்ன செய்யணும்? உங்க இருதயமாகிய பலகையில கட்டி வச்சிருக்கணும். சத்தியம் என்னும் ஆமா கச்சை என்ன செஞ்சிருக்கணும்? கட்டி வச்சிருக்கணும். சொல்லுங்கம்மா. நீதி என்னும் மார்க்கவசத்தை. ஆமா, இந்த கச்சை என்ன செய்யணும்? அறையில வஸ்திரத்தை நீங்க எப்படி இடுப்புல கட்டி இருக்கிறீங்களோ அதே போல என்ன செய்யணும்? வேத வசனமாகிய வசனத்தை என்ன செய்யணுங்க? இருதயமாகிய பலகையில் என்ன செய்யணும்? நல்ல ஆணித்தரமா கட்டி வச்சிருக்கணும், எழுதி வச்சிருக்கணும். அப்பத்தான் பிசாசு உங்களை வந்து தாக்க முடியாது. அதுக்கடுத்து 2வது வசனம் நீதி என்னும் மார்க்கவசம். இப்ப மார்க்கவசம் என்னன்னு சொன்னா இப்போ யுத்தத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அதை இறுதித்தை அவனை தாக்காதபடி, நெஞ்சை பிளந்துடாதபடி பண்ணாதபடி மார்க் கவசம் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சரீரம் முழுவதும் பாதுகாக்கிறதுக்கு கவச உடை அணிவது போல நீதி 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 உள்ள வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். ஒரு கவசம் எப்படி ஒருத்தர் அணிஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் மார்க் கவசம் அணிஞ்சிருக்கிறான் ஒரு வீரன் அப்படின்னு. நம்ம ஒரு வீரன் தானே. பிசாசோடு போராடுறேன்னு நீ யாரு? யுத்த வீரன். யுத்தத்தில் நிற்கணும், யுத்த களத்தில் நிற்கணும். அப்போ ஒரு யுத்த களத்தில் நீ போறவன் என்ன செய்வான்? மார்க் கவசம் அணிஞ்சிருப்பான். அப்போ அவனை என்னன்னா அவன் உடம்புல எந்த குண்டு தான் பாஞ்சிடக்கூடாது, அம்பு பாஞ்சிடக்கூடாது, இல்லை வில்லு பாஞ்சிடக்கூடாது, எதுவும் பாஞ்சிடக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. நீதி என்னும் மார்க் கவசம் எங்கே அணிஞ்சிருக்கணும்? நீ ஃபுல்லாக தரிச்சிருக்கணும், தலையிலேருந்து கால் வரைக்கும் போட்டிருக்கணும். அப்படின்னாத்தையும் அவன் எய்கிறதான அம்பு என்ன செய்யக்கூடாது? உன்னை வந்து பாதிக்கக்கூடாது. சரியா? என்ன செய்யணும்? அதுக்கடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாயும். ஆமா, சமாதானம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இந்த பாதரட்சை என்ன அப்படின்னு சொன்னா சுவிசேஷம் சொல்லணும். நீ ஊழியம் செய்ய உன்னை ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் ஆண்டவருடைய வேலை செய்கிற நீ. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ஒரு பஸ்ஸு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பல கம்பெனி பஸ்ஸு, ப்ரைவேட் பஸ் எல்லாம் ஓடுது. அந்த பஸ்ஸு ஓடும்போது அந்த பஸ்ஸு நிமித்தமாக ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடெண்ட்டு இல்லை ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னு சொன்னால் யாருக்கு அதுக்கு பொறுப்பு? அந்த கம்பெனி தான் பொறுப்பு. யார் பொறுப்பு? அந்த கம்பெனி தான் பொறுப்பு. யார் அந்த பஸ்ஸு ஓட்டுறாங்களோ அந்த டிரைவர் பொறுப்பு இல்லை, அந்த கண்ட்ராக்டர் பொறுப்பு இல்லை, எதுவுமே பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த பஸ்ஸுக்கு கம்பெனி யார், அந்த ஓனர் யார், அந்த முதலாளி யாருன்னு பார்த்து என்ன செய்வாங்க? அவங்க தான் என்ன செய்வாங்க? அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்வாங்க? கொடுத்து உதவி செய்வாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்ய போகிறீங்க? ஆமாம், பரலோக கம்பெனிக்கு வேலை செய்ய போகிறீங்க. அப்போ ஊழியம் செய்ய போகும்போது பிசாசு உங்களை தாக்க முடியுமா? ஆண்டவர் விட்டுருவாரா? அப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தம்னு பாதரட்சி நம்ம காலில் தொடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? சுவிசேஷ ஊழியம் செய்ய போகணும். அப்போ மலைகள் மேல் ஏறி வந்து சுவிசேஷம் செய்கிற காலுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கிறது, எவ்வளோ அழகாக இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரே. அப்போ அந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சி நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஊழியத்தை எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்?
செய்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து பொல்லாங்கண்யையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் ஆமா எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் ஆமா நில்லுங்கள். விசுவாச கேடகம். அந்த விசுவாசங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேடகமா மாறிடுது. அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா அவன் எய்கிற அம்பு எல்லாமே உங்க உடம்புல வந்து பாயும். அப்ப அவங்க சரீரம் முழுவதையும் பாதுகாப்போடு சத்ரு எதிர்க்கும் போது அந்த நேரிடதான அந்த காரியங்களுக்கு எல்லாம் முன்னோடியாய் முன் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு, முன் பாதுகாப்பு, எச்சரிக்கை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். என்ன இருக்கணுமா? விசுவாசம் இருக்கணும். இப்படி விசுவாசம் இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும்? ஆமா ஆமிட்டிருந்து தப்பிக்க முடியும். ஆண்டவர் அதனாலதான் அதை அழகா எழுதி வச்சிருக்காரு. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்காரு? ரட்சணியம் என்ன தலைச்சீரா. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, எல்லாம் செஞ்சிருக்கிறீங்க. ஆனா அந்த ரட்சிப்புக்கு விரோதமாய் பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான். நீங்க என்ன செய்யணும்? தலைச்சீரா. உங்க தலைக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருங்க அந்த உறவு உங்களுக்குள்ள, அந்த நினைவு உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் ஆண்டோடைய பிள்ளைங்கிற நினைவு உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவன் ஒன்றுமே உங்களை பண்ண முடியாது. அந்த தலைச்சீராவுக்குள்ள ஹெல்மெட் அணிவிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போல் தேவ வசனமாகிய வார்த்தை உங்களுக்கு தலைக்குள்ள என்ன செய்யணும்? தலைச்சீராவுக்குள்ள கண்டிப்பாக இருந்தாகணும். சரியா? அப்படி இருக்கும்போது எந்த குழப்பமும் வராது. அநேகர் நினைச்சுவாங்க, குழப்புவாங்க அவங்கள போட்டு. இந்த சத்தியம் தான் ஒன்று, இந்த சத்தியம் தான் கரெக்டு, அந்த சத்தியம் தான், அந்த சபை தான் நல்லா இருக்கு, இந்த சபையில தான் நல்லா இருக்கு, அந்த சபை தான் நல்லா இருக்கு. இதெல்லாம் தேவையில்லை. உனக்கு என்ன? ஆண்டவர் மேல உள்ள விசுவாசம் என்ன இருக்கணும்? விசுவாசம் உன் தலைக்குள்ள என்ன செய்யணும்? ஆணித்தரமா இருக்கு. யார் என்ன சொன்னாலும் சரி, வேதம் என்ன சொல்லுது அதன்படி நான் நடப்பேன், சத்தியம் என்ன சொல்லுது அதன்படி நான் இருப்பேன். அந்த அந்த விசுவாசம் என்ன செய்யணும்? நம்ம தலைக்குள்ள இருக்கணும். அடுத்து என்ன செய்வாங்க? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமா ஆவியின் பட்டயம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். வெறும் பட்டயம் நீ எடுத்துட்டு போனேன்னா வேஸ்ட். மழுங்கலா எடுத்துட்டு போனேன்னா அதை வச்சு ஒன்றையும் வெட்ட முடியாது, எந்த எதிரியும் வெட்ட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆவி எனும் பட்டயம், ஆவிக்குள்ள உன்னுடைய பட்டயம் தீட்டப்பட்டதாய் காணப்பட வேண்டும். ஆவிக்குள்ள என்ன செய்யணும்? உன்னுடைய பட்டயம் தீட்டப்பட்டதாக இருக்கணும். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்கள், உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணுமா? ஆவிக்குரியதாக இருக்கணும். சும்மா சாதாரண பட்டயத்தை நீ எடுத்துட்டு போகாத. ஆண்டவர் சொல்றாரு, என் பட்டயம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்ப இருபுறமும் கருக்குள்ளதுன்னா என்ன தெரியுமா? ரொம்ப ஷார்ப்பா கூர்மையா இருக்கு, அப்படி தொட்டா வெட்டிரும். அந்த மாதிரி உள்ளது தான் கர்த்தருடைய வாசனம். அப்போ என்னுடைய பட்டயத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? தீட்டப்பட்டவங்களாக காணப்படணும். நீங்கள் என்ன செய்யணும்? ஆவிக்குள்ளவர்களாக இருக்கணும். நீ ஆவியில் இருந்தால் மட்டும்தான் பிசாசு ஜெயிக்க முடியும். ஆவி இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். பட்டயம் தான் தேவனுடைய வசனம், ஆண்டோடைய வார்த்தை. நீங்கள் எடுத்துக்கொள்றீங்க பட்டயம் தான். அது எப்படி இருக்கணுமா? ஆவிக்குள்ளா இருக்கணும், தீட்டப்பட்டதா இருக்கணும், ஆவியில நிறைஞ்சதா இருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டதா இருக்கணும். சும்மா சாதாரண பட்டயத்தை எடுத்துட்டு போகக்கூடாது. போனோம்னா நம்மளை நினைச்சிடும், அது திருப்பிக்கிறோம். அவன் வச்சிருப்பான், அவன் நல்ல கூர்மையா, அவன் நம்மளை வெட்டிடுவான். நம்மளை தாக்காத அளவுக்கு நம்முடைய பட்டயம் என்ன இருக்கணுமா? கூர்மையா இருக்கணும். இந்த கூர்மையான பட்டயம் நமக்குள்ள இருந்தா அவன் நம்மளை தாக்கவே முடியாது. அப்ப இத்தனை காரியங்களையும் தேவன் யாருக்கு வச்சிருக்கிறாரு? நமக்குத்தான் வச்சிருக்காரு. இத்தனை காரியத்தை நீங்க சாதாரணமா செஞ்சிட முடியுமா? சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டாரு, இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க. இத்தனை காரியம் சொல்லியிருக்கு. எத்தனை காரியம் மொத்தம்? எத்தனை காரியமா சொல்லுங்க? 7 காரியம். 7 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இது 7 காரியத்தை நீங்க சும்மா அப்படி வாசித்துட்டு அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் கூட நீங்க பேசினாங்க, அதனால இப்படியே இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அப்படி வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று இருக்குது. என்னது? அதுதான் ஜெப வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா, நீ ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இத்தனை காரியத்தை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நீ ஜெபத்தில் எப்படி இருக்கணும்? விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இத்தனை காரியத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில ஜெயமாய் மாறணும், பிசாசை ஜெயிக்கணும், அவன் வச்சிருக்கதான் ஆயத்தை நான் என்ன செய்யணும்? வச்சிருக்க ஆயத்தை நான் துண்டாக்கணும் அப்படின்னு நினைச்சினா நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும். ஜெபம் பண்ணி விழிச்சிருக்கணும். நீ ஜெபம் பண்ணாம ஒன்று செய்யாம நான் எல்லாம் செஞ்சிருவேன், என் பட்டயத்தை கருக்காக்கிடுவேன் அப்படின்னா அது முடியாது. ஜெபம் பண்றவனுக்கு தான் இதெல்லாம் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஜெயமாய் மாறும். எல்லா விரோதிகளையும் பகைமர்களையும் எல்லாரையும் என்ன செய்யணும்? இந்த ஜெபம் பண்ணி ஞானத்தோடு செயல்பட வேண்டும். எப்படி பண்ணணுமா?
ஞானத்தோடு செயல்பட வேண்டும். சும்மா சாதாரண பண்ண முடியாதுமா. ஞானம் வேணும், அறிவு வேணும், புத்தி வேணும், கூர்மை வேணும், எந்த இடத்துல எதை பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் வேணும். அதெல்லாம் செய்யணும். அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்யணும்? ஜெப வாழ்க்கை மிகவும் முக்கியமானதாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த காரியங்கள்லாம் செயல்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் ஜெபத்தில் விழித்திருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? இந்த காரியத்தெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயவாக மாறுவார். என்ன வேணும்? ஜெபம் பண்ணுறதுக்குலாம் என்ன வேணும்? நீ ஜெபம் பண்ணுறீங்க, இந்த ஆயத்தெல்லாம் பயன்படுத்தணும். அப்போ என்ன வேணும்னா, இயேசுவின் நாமம் வேணும். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? நீ ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியத்தெல்லாம் ஜெயிக்கணும்னா இயேசுவின் நாமம் உனக்குள்ளே இருக்கணும். எப்பொழுதும் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால துரத்துறேன், இயேசுவின் நாமத்தினாலே. வேற எந்த நாமத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடாது. பிதா நாமமும் அந்த இடத்துல வராது, பரிசுத்த ஆவியானவர் நாமமும் வராது. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டும்தான் வரும். இயேசுவின் பெயரை சொன்னால் எல்லா பிசாசுகளும் ஓடும், எல்லா காரியங்களும் ஜெயமாய் மாறும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ரெண்டாவதாக இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு சில இடங்களில் இயேசுவின் நாமம் பயன்படுத்தணும், ஒரு சில இடங்களில் என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அப்படி இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தினா தான், அப்படி ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தை நம்ம பயன்படுத்தினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்து ஒரு காரியம் செய்யணும். பிசாசை விரட்டுறதுக்கு இன்னொரு ஆயுதம் உங்கள்கிட்ட ஒன்று இருக்கணும். என்ன ஆயுதம்னா, துதியின் ஆயுதம் இருக்க வேண்டும். எப்பொழுது என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூணாவது ஒரு காரியம் இருக்கணும். என்ன காரியம் இருக்கணும்? சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. அமைதியாக இருக்கிறீங்க, வாயை திறந்து பேசுங்க. பற்றி உற்சாகமாக இருக்க முடியும். தூங்கி விழிஞ்சிட்டு இருக்கக்கூடாது. முதலாவது இயேசுவின் நாமம் இருக்கணும். ரெண்டாவது என்ன இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் இருக்கணும். மூணாவது என்ன இருக்கணும்? ஆமாம், துதியின் ஆராதனை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பிசாசு ஈஸியாக ஜெயிக்க முடியும். அவன் துதிக்கிறவங்க முன்னாடி யார் முன்னாடி வர முடியாது. நீ துதிச்சுன்னா ஆண்டவர் உன் பக்கத்தில் வந்துடுவார். துதியின் பக்கத்தில் என்ன செய்வார்? அவர் இறங்கி வந்துடுவார். சரியா? துதியை விரும்புகிறவர், அவர் துதியில் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். மீன் எப்படி தண்ணிக்குள்ள இருக்குதோ அதே போல ஆண்டவர் துதி செஞ்சேன்னா அங்கே வந்துடுவார். அவர் அங்கே வாசம் பண்ணுறாராம், அங்கே அதை சுவாசிக்கிறார் ஆண்டவர். அப்போ துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ துதிக்கணும். அப்புறம் ஒரு காரியத்தை செய்யணும். நாலாவது காரியம் என்னன்னா, வல்லமையான ஜெபம் இருக்கணும். ஏனோ தான பேருக்காக பண்ணுற ஜெபம் கிடையாது. உன்னுடைய ஜெபம் என்னத்தை கொண்டு வரணும்? ஜெயத்தை கொண்டு வரணும். ஒரு வல்லமையான ஜெபம். சரியா? ஜெப வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கணும். ஜெப வல்லமை எப்பொழுதும் இருக்கணும். எதுக்கு ஜெபம்னாலும் சரி, உன் ஜெபம் சாதாரணமாக பண்ணக்கூடாது. அந்த ஜெபம் வருதா அப்படி ஈட்டி வாயிற மாதிரி வரணும் வெளியே. அந்த மாதிரி இருக்கணும். அக்கினியை போல புறப்பட்டு வரணும் ஒவ்வொரு வார்த்தையும். அப்போ வல்லமையான ஜெபம் இருக்கணும். சரியா? அதுக்கடுத்து என்னென்னு இருக்கணும் தெரியுமா? இந்த ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அது உன்னதமான ஒரு உபவாசம் இருக்கணும். நம்ம உபவாசம் இருக்கிறது மிக மிக முக்கியமானது. ஏதோ உபவாசம் இருந்தோம் இன்னைக்கு அப்படின்றது இல்லை. அந்த நாளை, அந்த நேரத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தணும். உபவாசம் இருக்கிறீங்கன்னா அந்த நாள், அந்த உபவாசம் வீணாய் போயிடக்கூடாது. அந்த உபவாசத்துக்கு என்ன வரணும்? பதில் வரணும். ஆமென். ஆமாம், பதில் வராத ஒரு உபவாசம் இருக்க வேணாம். சரியா? நான் நிறைய நாள் இருந்துட்டேன். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் அப்படித்தான் செய்வார். ஜெபத்தையே கேட்க மாட்டார். இப்போ அந்த ஒருத்தர் ஆஸ்தியில் கடந்தார், நாங்கள் ஜெபம் பண்ணோம், எல்லாரும் ஜெபம் பண்ண கேட்டாரா? கேட்க மாட்டார். அதனால சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெபம் கேட்கப்படும். வல்லமையான ஜெபமாக இருக்கணும், வல்லமையான உபவாசமாக இருக்கணும், நல்ல உன்னதமான ஒரு உபவாசமாக இருக்கணும். என்னுடைய உபவாசம்னா தியாகம் பண்ணி உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருக்கிறேன்னா, காலையில் இருக்கிறேன்னா இத்தனை மணிக்கு தீர்மானிச்சுட்டு அதுக்கு முன்னாடி அது பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது. நல்ல நேர் முழங்கால் நிற்கணும். தீர்மானிக்க கையை தூக்கி நான் பண்ண போகிறேன்னா கையை தூக்கி பண்ணு. இத்தனை மணி நேரம் வரைக்கும் இருப்பேன்னா இரு. பசி எடுக்குதா வகுத்தை பார்க்கக்கூடாது. தண்ணி குடிக்க மாட்டியா? குடிக்க. தீர்மானம் பண்ண காரியத்தோடு என்ன செய்யணும்? உபவாசத்தை நீங்கள் என்ன செய்யணும்? எடுக்கணும். இப்படில நீங்கள் இருந்தீங்கன்னா பிசாசை ஈஸியாக ஜெயிக்க முடியும். அதோடு இல்லை, அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? உன்னதமான உபவாசம் இருக்கணும். அப்புறம் பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். பிசாசு நம்மகிட்ட வராமல் இருக்கணும்னா பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கணும். இங்கே ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம் போடக்கூடாது. புரியுதாம்மா? அம்மா மாதிரிலாம் நல்லா கேட்டுக்கோங்க. இங்கே வரும்போது ஒரு மாதிரி வர்றீங்க, வெளியே போனால் ஒரு மாதிரி. நான் திங்கக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நானும் பாஸ்டரும் போயிருந்தோம். ஒரு சபை கல்யாணம் தான், ஒரு ஊழியக்காரருடைய மகனுடைய கல்யாணம். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருக்கலாம். சரியா? அங்கே போயிருந்தோம். அங்கே நம்ம சபை விட்டு போனவங்களாம் நிறைய பேர் பார்த்தோம். 1-2 பேரை பார்க்கல, நிறைய பேர். அப்போ அன்னைக்கு தான் தெரியுது, நம்ம எங்கள் பாஸ்ட்டு எல்லாம் வந்தாங்க. இன்னும் மேக்கப்பு பார்த்தீங்கன்னா அப்பாப்பா சொல்ல முடியாது. அந்த மாதிரி மேக்கப்பில் நின்னாங்க.
என்னை பார்த்துட்டு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு, எப்பட்றா இவங்களாம் இப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வயசான அம்மாமார்லேருந்து வாலிப்பிள்ளை வரைக்கும் பரவாயில்ல, வாலிப்பிள்ளையை நல்லா சோடிச்சுட்டு வர வேண்டியதான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஜோடிப்பு அப்படி வந்திருந்தாங்க. எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். மனசும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ ஒரு குடும்பம்லாம் வந்தாங்க, 7 பிள்ளைங்க, கணவன் மனைவி 9 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. உங்கள் பாஸ்ட் இப்படி மழை வேஞ்சிட்டா முதல்ல மூட்டை தூக்கிட்டு போகிறது அவர் வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போவார். அவங்க வீட்டு தான் தூக்கிட்டு போவார், பார்ப்பார், மணிக்கணக்காக உட்காந்து பேசிட்டு வருவார். கஷ்டவாளி, வீடு ஒழுகும், படுக்க இடம் இருக்காது. எத்தனை முறை பாய் வாங்கி கொடுத்துருக்காரு, பெட்ஷீட் வாங்கி கொடுத்துருக்காரு, துணிமணி வாங்கி கொடுக்குறது, அரிசி வாங்கி கொடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் வேலை செய்துங்க, எல்லாம் நல்லா இருக்காங்க, சந்தோஷம். நல்ல வேறு வீடு மாறி இருக்கிறாங்க. இப்போ வந்து நின்றுட்டு ஐயாவோட போட்டா படிக்கணும், பாஸ்வோட போட்டா படிக்கணும், குடும்பம் நின்று இன்னொரு இடத்துல போய் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறது சொல்லுங்க பார்ப்போம். வேதனையான காரியம். அப்படி நிறைய பேர். சரியா? அப்புறம் ஒரு பொண்ணு வந்துச்சு, பாஸ்டர் என் புள்ள நீங்கள் தான் பேர் வச்சிங்க, நீங்கள் தான் பிரதிஷ்டை பண்ணீங்கன்னு. சந்தோஷம். அப்படி அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம்னா சரியாக இருக்கணும். இங்கே ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. தேவன் மேல் உள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கணும். தேவன் மேலே தானியலை போல தேவன் மேல் வைத்திருக்கிறதான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் அதிகமாய் காணப்பட வேண்டும். அப்புறம் தேவன் மேல் வைக்கிறதான அந்த வைராக்கியம் நம்மளை விட்டு என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. இந்த அந்த ஒரு பன்னீர்செல்வம் இறந்து போயிட்டாரே, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம்லாம் அவ்வளோ வைராக்கியமாக ஆண்டவர் மேலே அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினாங்க. அத்தனை பேரையும் இந்த காட்டுக்குப்பத்தில் இருக்க அந்த கிராம மக்களை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். அப்போ எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன். ஆண்டவர் மேல் உள்ள ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கணும்னா, ஆமாம், இயேசுவின் நாமம், ஆட்டுக்குட்டியான ரத்தம், துதி ஆராதனை, வல்லமையான ஜெபம், உபவாச ஜெபம், பரிசுத்த வாழ்க்கை, தேவன் மீது உள்ள விசுவாசம், தேவன் மீது காட்டும் வைராக்கியம் இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, தேவனோடு உள்ள உங்கள் உறவு நெருங்கி இருக்கணும். அந்த உறவு என்ன செய்யக்கூடாது? கட் பண்ணிடக்கூடாது. அந்த உறவு கட்டாயிடக்கூடாது. எப்போ என்ன செய்யக்கூடாது? கட்டாகக்கூடாது. ஒரு நாள் உங்களுடைய ஜெபம் குறைஞ்சிருச்சுன்னா ஒரு சங்கிலி, நீங்கள் போடுற சங்கிலி என்ன செஞ்சிருச்சு? கட்டாயிடுச்சுன்னு அர்த்தம். உங்கள் போடுற சங்கிலி, அந்த தொடர்பு சங்கிலியானது என்ன செய்யணும்? மேலே போய்கிட்டே இருக்கணும். ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும்னா ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணலைன்னா அந்த சங்கிலி என்ன செய்யறது? கட்டாயிரும். அப்புறம் போகுமா மேலே? அந்த பகுதி தான் போகும், கீழ் பகுதி கீழே கிடக்கும். அதனால் தேவனோடு வச்சிருக்கிற உறவு என்ன செய்யக்கூடாது? நமக்கு கட்டாகக்கூடாது, குறையக்கூடாது. அப்போ தேவனோடு உள்ள உறவு தினந்தோறும் என்ன செய்யணும்? அதிகமாகிட்டே போகணும். தேவ சத்தத்துக்கு எப்போ என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நம்ம தேவ சத்தத்துக்குன்னா தேவன் உங்களோட வந்து உட்காந்து பேச மாட்டார். பேசுறதுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கொடுத்தா பேசுவார் தான். அல்லேலூயா. ஆமாம். அப்போனா என்னன்னா, பலிபீடத்துலேருந்து என்ன வார்த்தைகள் வருது, என்ன சத்தத்தோடு ஆண்டவர் பேசுகிறாரு, எந்த ஊழிக்கார் மூலமாக பேசுகிறாரு, நம்ம ஊழிக்கார் மூலமாக பேசுகிறாரா, இல்லை வெளியிலேருந்து வர ஊழிக்கார் மூலமாக வர்றாரு பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு, அந்த சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அப்போ கீழ்ப்படிஞ்சு என்ன செய்யணும்? அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியணும், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சரியா? அடுத்து பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக இருக்கணும். பரிசுத்தவான்களோடனா நம்ம சபையில் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு எங்கே நியமித்து கொடுத்துருக்கிறாரோ அந்த சபையோடு, அந்த பரிசுத்தவான்களோடு என்ன செய்யணும்? ஊழிக்காரோடு என்ன செய்யணும்? ஐக்கியமாக இருக்கணும். ஐக்கியத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம சபையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி பகையாக இருந்தால் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. சரியா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து ஆவியின் கனி இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆமாம், ஆவியின் கனி. அந்த ஆவியின் கனி என்ன செய்யும்? ஊழியம் செய்ய வைக்கும், ஆத்துமாதாயம் பண்ணி கொண்டு வரும். அதுதான் ஆவியின் கனி. அந்த கனி வந்து சாட்சி வாழ்க்கை, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறதையும் காட்டும். நீங்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தும் போது அதையும் காட்டும். சரியா? அப்போ ஆத்ம ஆதாயமும் பண்ணணும், ஆவிக்குரிய கனி நம்மளிலேருந்து வெளிப்படணும். சரியா? அப்படி வெளிப்படும் போது தான் தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு, அந்த பிசாசை துரத்துவதற்கு தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு சில காரியங்களை மன்னிக்கணும், மறக்கணும். கடைசி என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒருத்தங்களை மன்னிச்சிட்டோம்னா அந்த காரியத்தை என்ன செஞ்சிடணும்? மறந்துடணும். ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். மன்னிச்சிருவோம், ஆனால் அவங்கள என்ன செய்வோம்? மன்னிச்சுட்டு அதை மறந்துட மாட்டோம், அப்படியே வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் செடி மாத்திரம் பார்த்தீங்கன்னா முளைச்சிருச்சுன்னா, ஒரு முள்ளு செடி முளைச்சிருச்சுன்னா அது வேரோட பிடுங்கி போட்டுருவோம், திருப்பி வரக்கூடாதுன்னு. அது என்ன செய்யும்? மறுபடியும் வந்துட்டால் நமக்கு கோபம் வந்துடும். அதே போல் தான் நம்மளும் ஒருத்தவங்களை மன்னிச்சிட்டோம்னா அது வேரோட பிடுங்கி போட்டுடணும். அடுத்து அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? சமாதானமாக பேசணும். அவங்கள என்ன செய்யக்கூடாது? ஓரங்கட்டக்கூடாது. இந்த வார்த்தைக்கு, இந்த மன்னிச்சு மறக்கிற ஒரு வார்த்தைக்கு, ஒரு வேளை நான் ஊருக்கு போன பிறகு அந்த காரியம் நடக்குமா இல்லை அடுத்த மாதத்தில் நடக்குமான்னு தெரியல,
ஒரு முக்கியமானவங்க வந்து அதை குறித்து உங்களோட பேசுவாங்க. எப்படி மன்னிக்கணும், எப்படி மறக்கணும், நான் எப்படி இருந்தேன், எப்படி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத குறித்து அவங்க தெளிவாக உங்களோடு பேசுவாங்க. அன்னைக்கு உங்களுக்கு அது விளங்கும், மன்னிக்கிறதுனா என்ன, மறக்கிறதுனா என்ன அப்படின்னு செய்யும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய திருப்பந்தியில் எப்பயும் என்ன செய்யணும், ஐக்கியமாக இருக்கணும். தேவனுடைய பந்தி இங்கே இருக்குது அப்படின்னா லீவ் போட்டு கூட வரணும். அதுதான் உண்மையான விசுவாசிக்கு அடையாளம். தேவனுடைய பந்தியை நீங்கள் அற்பமாக எண்ணிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பிசாசை ஜெயிக்க முடியாது. தெரியுமா? என் பந்தியில் பங்கெடுக்கிறவன் கடைசி நாள் அவனை எழுப்புவேன். சரியா? அவன் என்னோடு என்ன செய்வான், பந்தி இருப்பான். வசனம் வாசித்துருக்கீங்களா? நீங்கள் வசனம் வாசித்தாத்தே உங்களுக்கு புரியும். இங்கே பந்தியில் நீ பங்கெடுக்கலைன்னா அங்கே பரலோகத்தில் போய் ஆண்டவரோடு நீ பந்தியில் உட்கார முடியாது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இங்கே பந்தியில் பங்கெடுக்கிறவன் தான் பரலோகத்தில் என்னோட வந்து பந்தியில் பங்கெடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இங்கே பந்தியில் பங்கெடுக்கிறவனை தான் கடைசி நாளில் நான் என்ன செய்வேன், அவனை எழுப்புவேன். நீ செத்து கிடந்தாலும் எழுப்புவார், நீ உயிரோட இருந்தாலும் எடுத்துக்கொண்டு போயிடுவார். சரியா? அப்போ இந்த காரியம், இத்தனை காரியம், எத்தனை காரியமா? 16 காரியங்களா? கனி கொடுக்கறது, அப்புறம் என்ன, மன்னிக்கிறது, மறக்கிறது, எல்லா காரியமும் சேர்த்து எழுதிக்கங்க. சரியா? கீழ்ப்படுகிறது, வார்த்தை கீழ்ப்படியணும், சத்தியத்தை கீழ்ப்படணும், நெருங்கிய உறவு இருக்கணும், எல்லாமே இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் காணப்பட்டால் மட்டும்தான் பிசாசு எதிரியா அவன் பயன்படுத்துறதான அந்த ஆயுதம், உங்கள் ஆத்மா தாக்குற ஆயுதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால், இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா அவனை ஜெயிக்க முடியாது. நீங்கள் உங்களைவே நீங்கள் ஏமாற்றிக்கூடாது, நானே நான் ஏமாற்றிக்கிறக்கூடாது. சரியா? ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவன் இதை காட்டிலும் எல்லாம் தெளிவுள்ளவன் பிசாசு. சரியா? அவன் ஈஸியாக ஜெயிப்பான் நம்மளை. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்களும் இருக்கணும். உன்னை பக்கத்திலே வர முடியாது. நீ என்ன செஞ்சாலும் ஆண்டவர் அதை ஜெயமாய் மாற்றுவார். சரியா? நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இப்படி வாழ்க்கை இந்த காரியங்கள்லாம் விட்டுட்டு பிசாசை ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்கணும்னா முடியாது. சரியா? ஜெயிக்கவே முடியாது. அவனுடைய ஆயத்தை என்ன செய்ய முடியாது, ஆமாம், வழங்க முடிக்க முடியாது. அவன் கூர்மையாத்தியாக வச்சுருப்பான். நீங்கள் இத்தனை காரியத்திலும் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக இருந்தால் பிசாசை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். அவன் என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினாலும் நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஜெயிக்கலாம். அவன் என்ன காரியத்தை கொண்டு வந்தாலும் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் அவனை ஜெயிக்கவே முடியாது. உன் ஆத்மாவை அப்போ அவன் என்ன செய்வான், கீறல் போட்டுக்கிட்டே தான் இருப்பான். என்ன செய்வான், கீறிக்கிட்டே தான் இருப்பான், ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்தணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். துதி ஆராதனை செய்யணும். அதுக்கு தான் சொல்கிறது, துதிக்கும் போது நல்ல வாயை திறந்து துதிங்கம்மா. பிசாசு உன் சத்தத்தை கேட்டு ஓடிடணும். அவங்க நிற்கக்கூடாது, உன் பக்கத்தில் ஓடி போயிடணும் வெளியே. நல்லா துதிக்கணும், வாயை திறந்து துதிக்கணும், ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், கைகளை நல்லா அசைத்து ஆராதனை செய்யணும். ஆனால் உங்களை ஒவ்வொன்றும் மைக்கிலேருந்து சொல்லணும், துதிங்க, ஆராதனை செய்யுங்க, கையை உயர்த்துங்க, அல்லையிலையா சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொன்னாத்தே நீங்கள் செய்வீங்க. என்னமோ எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படுகிறது மாதிரி இந்த காரியத்தை சொல்லணும். இது உங்கள்லேருந்து வரணும். நாங்கள் சொல்லக்கூடாது. துதிங்கன்னு நான் சொல்லக்கூடாது, கையை தூக்குங்கன்னு சொல்லக்கூடாது, ஆராதனை செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்களே செய்கிற வேலை அந்த வேலை. அப்போ நாங்கள் இங்கேருந்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, எதுக்கோ வந்து நிற்கிறீங்கன்னு அர்த்தம். எதுவுமே கேட்கக்கூடாதும்மா. நீங்கள் வந்து நின்று துதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே என்னை இன்னைக்கு ஒரு அபிஷேகம் நீ நிரப்பி வெளியே அனுப்பணும். ஆண்டவரே நான் எதையும் பார்க்க மாட்டேன், எந்த கண்ணை திறந்து பார்க்க மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, எனக்கு துதி நேரம் வந்துருச்சா, துதி நேரத்தில் முழுசும் என்ன செய்யணும், நல்லா துதிச்சு புதிய அபிஷேகத்தை வாங்கிட்டு வெளியே போகணும். அப்போ தான் நீ நிரம்பி போனால் தானே வெளியே இருக்க காலி பாத்திரத்தை நிரப்ப முடியும். ஓம் பாத்திரமே நிரம்பாம வந்தால் எப்படி வெளியே இருக்க காலி பாத்திரத்தை நிரப்ப முடியும்? எலியா சொன்னார், நிறைய காலி பாத்திரங்களை வாங்கி என்ன செய்ய நிரப்புன்னு சொன்னார். எப்படி நிரப்ப முடியும்? நீங்களே நிரப்ப மாட்டீங்களே. எங்கே வெளியே காலி பாத்திரங்களை வாங்க முடியும், நிரப்ப முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நல்லா துதிக்கணும், நல்லா ஆராதனை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் பிசாசுட்டு என்ன செய்ய முடியாது, அவன் நம்மளை எதுவும் செய்ய முடியாது. அவன்கிட்ட நம்ம என்ன செய்யலாம், ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவன் என்னென்ன காரியத்தை நமக்கு தோல்வியை கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அதெல்லாம் அவனுக்கு தோல்வியாக போயிடும். நமக்கு என்ன செய்யும், ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நல்லா துதிக்கணும், ஆராதனை செய்யணும், நல்லா ஜெபிக்கணும், நல்லா உபவாசம் இருக்கணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். சரியா? உன் வாழ்க்கையை குறித்து மற்றவங்க குறை சொல்லியிருக்காரு, கரைதிரை இல்லாத வாழ்க்கையாக காணப்படணும். சரியா? நீதி என்னும் மார்க்கவசம், அந்த நீதி என்னும் மார்க்கவசம் இங்கேயும் வரும், பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ளேயும் வரும். அப்படி இருந்தால் தான் நம்ம பிசாசை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. சரியா? அப்போ இத்தனை காரியங்களே நமக்கு வேணும்.
அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள்கிட்ட அந்த காரியங்களாம் இருக்கா? இல்லைன்னா ஆண்டவரே, இந்த பிசாசை ஜெயிக்க, எனக்கு எதிரியாக நிற்கிற பிசாசை ஜெயிக்க எனக்கு இத்தனையும் வேணும் ஆண்டவரே. அவன் வந்து என்ன செய்கிறான், என் ஆத்மாவை கெடுத்துறான், என் சரீரத்தை கெடுத்துறான்,